வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தினுடைய விமர்சனம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அது மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்க மீசா படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். தமிழில் மீசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டப் செஞ்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தின் மூலயமா நடிகர் கதிர் அவர்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாயிருக்காரு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஹக்கீம் ஷா அவர்கள், ஷின்டாம் சக்கோ அவர்கள் அண்ட் சுதி கொப்பா அவர்கள், ஜியோ பேபி அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குற MC ஜோசப் அவர்கள். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது ஒரு ரெகுலரான சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா, அதை தாண்டி இந்த படம் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லுது. ஸோ இந்த படம் சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் என்ன, இந்த படம் சொல்லக்கூடிய நட்பு பற்றி என்னன்றதை டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். மீசா இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் கதிர் அவர்கள் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸராக இருக்கார். தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு கிளம்பி வாங்க, நான் இங்கே வந்து மான் கறியெலாம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க நண்பர்களுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா இந்த நண்பர் வந்து பிரிஞ்சு போய் 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. திடீர்னு அவங்க கால் பண்ணுறான், நம்மளை ஏதோ ஸ்கெட்ச் போட்டு தூக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவனுடைய பெரிய பாஸ்ட் அப்படி இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு ஒரு பேக்கப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, இவனை பேசாமல் இங்கே போவோம், இங்கே ஏதாவது விவரம் ஆனால் இவன் வந்து மான்கறி சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்து நம்ம வந்து ஜெயில் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க நண்பர்கள் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளானில் யார் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்ற சொல்லக்கூடிய படம் தான் இந்த மீசா. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்திருக்கும் இந்த படத்தினுடைய ப்ரெசன்டேஷன் சொல்லலாம். ஃபஸ்ட் 20 நிமிஷத்துலேயே நம்மளை உட்கார வச்சுறாங்க. அதுக்கேற்ற கதைகளத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. முக்கியமான காரணமாக அமைகிறது இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபியான சுரேஷ் ராஜன் அவர்கள். படத்தினுடைய அந்த மூடை வந்து செட் பண்ணுறதே இவர் தான் சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி ஃபாரஸ்ட்குள்ளே ஒன்ஸ் போனதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே நாமளே அந்த வேன் கூட போகிற மாதிரியே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஃபீல் கொடுக்குறாங்க. ஃபாரஸ்ட்டில் குப்புனு இருட்டில் இருக்கிற பனிமூட்டமாக இருக்கட்டும், அந்த வீடு காட்டுற அந்த ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டே ஃபுல்லாக காட்டுற ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், மலைகள் காட்டுற இடங்களாக இருக்கட்டும், அண்ட் இவங்க வசிக்கிற அந்த பீச் சைடு இருக்கிற மக்கள் வாழ்வியல் காட்டுறதா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் அந்த மூடுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியை பாராட்டலாம். இதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங்கும் சரி மனோஜ் அவர்களுடைய சைட்லேருந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சுராஜ் குருப் அவர்கள் சைட்லேருந்து இந்த படத்தினுடைய பின்னணி இசை ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு. அண்ட் பாடல்களும் சரி கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த படத்தில் முக்கியமாக தவுள் வச்சு நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்து தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் வந்து தமிழில் டப் செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது உண்மையாகவே தமிழில் தான் டப் செஞ்சாங்களா இல்லை வந்து இது அவங்களா பேசுகிறாங்களான்னு ரவுட் பண்ணுற அளவுக்கு டப்பிங் ரொம்ப பக்காவாக இருந்ததுன்னு சொல்லணும். எஸ்பெஷலி ஷின்டாம் சாக்கோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊர் பாஷை, அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் பேசுகிற பாஷை மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஸ்லாங் ரொம்பவே ஆப்டாக இருந்தது. அவருக்கு ஏற்ற மாதிரியே அது பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் கொடுத்துருக்க ஸ்க்ரீன் ப்ளே இந்த 20 நிமிஷத்துலேயே நம்மளை உட்கார வச்சுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 20 நிமிஷத்தில் உட்கார வச்சதுக்கப்புறம் படம் அதோடைய மூடு செட் பண்ணுது. அது வந்து நம்மளுக்கு நான்லீனியராக ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் கட்டு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் கட்டு சொல்கிற கதையாக இருக்கட்டும், இவங்களோட கரண்ட் ப்ரெசென்ட்டை காட்டுற விதமாக இருக்கட்டும், இதுக்கு நடுவில் தாண்டி செகண்ட் ஹாஃபில் வர 2-3 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கட்டும், எதிர்பாராத விஷயங்களை சொல்கிற விதமாக இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக இவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள், முக்கியமாக மலையாளிஸை விட வேறு யாருமே பொலிட்டிக்கல் விஷயங்களை சினிமாவில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பளிச்சுனே சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு நபர், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நபர், அவர் வந்து கேட்பார், நாங்கள் ஒற்றுமையாக தானே இருக்கோம், எங்களை ஏன் பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் ஒற்றுமையாக தான் நாங்கள் எப்படி அரசியல் நடத்துறது, நீங்கள் வந்து ஒற்றுமை ஆக்கணுன்ற மாதிரி நாங்கள் நாடகம் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் ஒற்றுமை ஆகக்கூடாது அப்படின்வாங்க. சரியான டைலாக். இதை தாண்டி ஒரு டைலாக் இருக்கும். அதாவது கதிரை பார்த்து ஒருத்தர் சொல்லுவார், நாமலாம் சேர்க்காத, நீ அங்கே நீ யார், எங்கள் கூட வந்து சேர்ந்து நாமன்னு சொல்லாத, உங்களையெல்லாம் வந்து மேலே ஏறி விட்டது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்காக இருக்கட்டும். ஸோ அரசியல்வாதிகள் யாருக்காக எப்போ வேணால் யார் காதில் வேணால் விழுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆனதுக்கப்புறம் அவங்கள எப்படிலாம் பார்ப்பாங்கன்றத ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி இந்த படத்தில் பேசக்கூடிய நட்பு, அதுக்கான துரோகத்தினால் வர விளைவுகள், ஸோ ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிக்காமல் நடக்கிற அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதைகளையும் ரொம்பவே சிறப்பாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களை மற்ற மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி பார்க்கப்படுறாங்கன்றத காட்டுற அந்த ஒரு விஷயத்தையும் இதை ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கணும். இந்த படத்துக்கு ஏன் கதிரை காஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற போது தான் நல்லாவே தெரிஞ்சிச்சு. கரெக்டாக அந்த ரோலுக்கு ஆப்டாக இருந்தார். ஏன்னா பரியரும் பெருமாளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியும். அந்த ரோல்லேருந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போன ஒரு ஃபீல் மாதிரி எனக்கு இந்த படம் கொடுத்துருந்தா சொல்லி ஆகணும். அதுமாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்லேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வந்தால் அவனை எப்படிலாம் அடக்கி உட்கார வைப்பாங்கன்றதை காட்டுற விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே இந்த விஷயங்கள் அப்ரிஷியேட்டபுளாக இருந்தது. கதிர் இந்த படத்தினுடைய ரோலுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. அவரோட கேரக்டர் ஆர்க்கு எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், அவரோட கேரக்டரை சொல்கிற விதமாக இருக்கட்டும், நம்ம மக்களுக்காக நாம தான் போராடணும், இதை போராடும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட விஷயத்துக்காக நம்ம இப்போ நோக்கி போகிறோம் அப்படின்றத பார்க்கும்போது மற்ற எந்த ஒரு வேலையுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும். அண்ட் ஃபாரஸ்ட்டில் ஒரு காட்டுற சில வில்லத்தனங்கள், அந்த வில்லத்தனங்கள் பார்க்கும்போது
ரைட்டரா ஏதோ பர்ஸாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுப்பாரு. அந்தளவுக்கு அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவர் ரிவீல் பண்ணுற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், சில பேர்களுக்கு அழுகை வரலாம், அந்த சொல்கிற விதத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான டெபியூன்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷிம்டம் சக்கோ அவருடைய கேரக்டர் ஆர்க்கு எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் ஆர்க்கில் எனக்கு கொஞ்சம் சில டவுட்ஸ் இருந்தாலுமே அவரோட நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்து தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் வீணடிக்கப்பட்டிருந்தார். பட் இங்கே மலையாள சினிமாவில் இந்த படத்தில் ரொம்பவே அவருக்கு நல்ல ஸ்கோப் இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். நடித்து சூப்பராக தள்ளிட்டார் அவரோட சைட்லேருந்து. அவரோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதுவும் வில்லனிசம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. அந்த ஒரு பையனை பார்த்து வெறுப்பேற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார். அப்புறம் வந்து ஒரு குண்டடி பட சிச்சுவேஷனில் அவர் பண்ணுற சில ஆக்டிவிட்டி, அதாவது எந்த காலத்துலேயும் பயப்படாத ஒரு ஆள் மாதிரி ஃபீல் கொடுப்பாரு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கப்பட்ட ஹக்கீம் ஷா அவருடைய நண்பராக வருவார். ஹக்கீம் ஷாவோட நடிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அந்த நண்பன் அப்படின்றத தாண்டி ஒரு லிட்டரலி பகைவன் அப்படின்ற மாதிரி சில தருணமும் இருக்கும். அது மாதிரி தன்னுடைய நண்பனை பார்த்து ஈகோ கிளாஷ் ஆகிற விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி சுதி குப்பா அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நோட்டபுளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பார். அவங்க கூட ஃப்ரெண்டாக மர்ஜ் ஆவார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இருக்கிற சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த சீக்வன்ஸ் காட்டப்பட்ட விதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்தால் சொல்லி ஆகணும். அண்ட் அவருக்கு இந்த படத்தில் ரொம்ப லென்த்தியான நிறையா விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பேபி இவர் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான படங்களை கொடுத்த டைரக்டர். லைக் வந்து கிரேட் இந்தியன் கிச்சன், காதல் அப்படின்ற படங்கள்லாம் கொடுத்துருந்தாரு. அவர் இந்த படத்தில் இந்த அரசியல்வாதியாக நடிச்சிருந்தார். அந்த ரோலை ரொம்பவே ஆப்டாக இருந்தார். அவர் பண்ணுற சில சில்மிசங்கள்னு சொல்லலாம். சில்மிசங்களை தாண்டி ஒரு வெறுப்பேற்றுற ரகத்துக்கு அவருடைய நடிப்பு இருந்துன்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு மனுஷன் சூப்பராகவே நடிச்சிருந்தார். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் முரளியாக இருக்கட்டும், அந்த ஜீப்பில் கூட பயணிக்கிற 2 பேர்களாக இருக்கட்டும், அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஊர் மக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக முக்கியமாக ஆப்டாக பொருந்திருந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துடைய நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஷின்டான் சாக்கனுடைய கேரக்டராக ரொம்ப புலப்படலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் எதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போகிறாரு, அவருடைய வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா வராரு, ஹெல்ப் பண்ணுறாரு, போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை அவருடைய கேரக்டரை காட்டுறாங்க. அந்த கேரக்டர் காட்டுறதுக்காக ஒரு படம் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவரோட டியூரேஷன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாவே கொஞ்சம் படத்தினுடைய டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு தோண வைக்குது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஸ்க்ரீன் பிளே அடிவில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்த தான் தோண வைக்குது. மற்றபடி இது எல்லாமே மைனரான நெகட்டிவ் ரீசன்ஸ் தான் தவிர்த்து மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மணிக்கு ஒருத்தான ஒரு படமாக தான் இந்த படம் நான் கருதுறேன். ஸோ இந்த படங்கள் இப்போ தியேட்டர்ஸில் அவைலபிள் இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.5. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கு மூவி ரெகக்னேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க. இந்த ஸ்டேட் மியூ டிஎஃப்எஸ் வித் மோகி.